மனுஷன் நீ சொல்றா உனக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியதே அவசியமா இருக்கிறது. பயம் இல்லைங்க. அப்போ நம்ம அதை மீறி அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் செய்தோம்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு தண்டனை நிச்சயம் என்பது அறிந்திருந்தார்கள். உனக்கு இன்னைக்கு என்ன தண்டனை வரும்? நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு நன்மை வரும். அப்போ இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு திமிரு இருக்குது, அப்படிதானே? எக்ஸ்ட்ரா ஒரு 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 விட முடியாத அது திமிரு தானே. இப்போ நான் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு நாராயண வடிவு நீ அதை விட்டுருன்னு சொல்றாரு. நான் விடமாட்டேன்னு சொன்னால் அது திமிரு தானே, அது என்கிட்ட இருக்கிற அகம்பாவம் தானே. நான் எப்படி ஊழியத்தில் வளர முடியும்? எனக்கும் ஒரு கஷ்டம் வந்துங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். கேபிள் வச்சுருந்தேன், சகோதரருக்கும் தெரியும், அந்த சகோதரருக்கும் தெரியும். கேபிள் வச்சுருந்தேன், பஸ்ஸில் டிவி வச்சுருந்தேன். நான் அதையும் விடலை, ஊழியமும் செய்தேன். ஆண்டவர் என்னை ரொம்ப நஷ்டப்படுத்தினார். எனக்கு இந்த ரகசியம் ஃபஸ்ட்டு புரியலை. பஸ்ஸில் டிவி வச்சுருக்கிறேன், கண்ண முதல்ல கேபிள் வச்சுருக்கிறேன். அங்கே 15,000 ரூபா வருமானம் வரும், பஸ்ஸில் டிவியில் ஒரு நிறைய ரூபா வரும். ஆனாலும் சம்பளம் வாங்குகிறேன், வீட்டில் பஞ்சம், செலவு ஜாஸ்தி, தேவையில்லாத வீண் செலவு. ஆண்டவர் என்னை வாதித்தார். ஏன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் உண்மையாக ஊழியம் செய்யணுங்கிறத கீழ்ப்படுகிற எண்ணம் எனக்கு தெரியலை. எனக்கு யாரும் சொல்லித்தரல, ஆண்டவரும் எனக்கு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் அப்படியே நான் மனம் திரும்புவேன்னு பார்த்தாரு. நான் மனம் திரும்பவே இல்லை. அதையும் செய்து இதையும் செய்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், சிரமப்படுத்த வச்சார், சிரமப்பட்டினேன், அவமானப்படுத்தினேன். பஸ்லலாம் திட்டுவாங்க, ஓய் உங்கள் டிவியை கலத்திட்டு போவேன், ஒரு வண்டியும் ஓடலை ஒழுங்கா அப்படின்னு திட்டுவாங்க. அங்கே கேபிள் ஒழுங்காக ஓடலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயந்து கன்வென்ஷன் கூட்டம் வாங்கியிருப்பேன். என் இருதயம் போது அங்கே அடக்கும். ஐயே இன்னைக்கு இப்போ அங்கே போன வரும், ஐயா உங்கள் பஸ்ஸில் டிவி ஓடலை வந்து பாருங்கள். நான் கன்வென்ஷனில் இருப்பேன். அப்போ கன்வென்ஷனில் எனக்கு ஒழுங்காக பேச முடியாது. ஆண்டவர் அதை எப்படி பொறுப்பார்? ஒன்றே நான் ஒரு பிரசங்கியாக வச்சுருக்கேன், எனக்கு நீ கீழ்ப்படியாமல் பண ஆசை பிடிச்சவன் அதையும் செய்கிறான் இதையும் செய்கிறான். நான் திருடலை, ஏமாத்தலை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை அசட்டை செய்கிறேன் கீழ்ப்படியாமல். ஆண்டவர் பல விதத்தில் என்னை பாதித்தார். அப்புறம் தான் விஷயம் தெரியும். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எனக்கு சரியாக பஸ்ஸில் வரும்போது உணர்த்தினார். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. அவர் எனக்கு முன்னும் தெரியாது. எனக்கு ஆச்சரியமாக இருந்து அப்படி பேச்சுவாக்கில் அப்படி ஆண்டவர் ஏதோ சொல்லார், நீங்கள் ஊழியத்தை மட்டும் மற்ற வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யாதீங்க சொல்லிவிட்டு அவர் இறங்கி போயிட்டார். அதுக்கு பிறகு தான் என் மண்டையில் உரைச்சி, அப்போ ஆண்டவருக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யணும். லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது, காசை எதிர்பார்க்கக்கூடாது, பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வை தந்தார். உடனே பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாட்சி 2 பேர் இருக்காங்க. அன்பு ஆபிரகாமணி ஒரு அருமையான தேவ மனுஷர். அவருக்கு முன்னால் ரசிக்கப்பட்டதுக்கு முன்னால் அவரும் நானும் எதிரி. ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு அவர் எனக்கு நண்பரானார். அவர்கிட்ட போய் சொல்லி, நான் டெண்டர் எனக்கு டிவி வைக்க மனம் இல்லை, நான் வைக்க மாட்டேன். அப்போ அவர் அன்பா சொன்னார், வடிவு உங்களுக்கு நஷ்டம் நிறைய வரும், அவசரப்படாதீங்க. இல்லை சார், ஆண்டவர் அதை விரும்பலை, என்னை விட்டுருங்க தயவு செய்து, உண்மையிலே என்னை நேசிக்கிறதா இருந்தால் என்னை விட்டுருங்கன்னு. அவரும் வசமாட்டு அந்த டெண்டரை வசமாக ஓச்சி விட்டான். எனக்கு பல லட்சம் நஷ்டம். திடீர்னு எல்லாம் கலத்தி கொண்டு வீட்டில் போட்டேன், பல லட்சம் நஷ்டம். அடுத்தால கேபிள், மாதம் 15,000 ரூபா கேபிள் வரும். அதை தவிட்டு விலைக்கு விற்றேன். அதை விற்று தான் அந்த கார் எடுத்தேன். எனக்கு அன்பானவர்களை, கீழ்ப்படியதில் நமக்கு வருமானம் வரத்தான் செய்யும். ஒரே நாளைக்குள்ள 15,000, ஒரு மாதம் 15, இங்கே ப்ளஸ் 10, 25,000 ரூபாய் நான் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடினால உண்மையிலே அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் நான் பட்டது கிடையாது. நீ கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து பாரு. அந்த கீழ்ப்படிதல் தன்மை உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும். நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் யாருக்கிட்ட போய் வலிய போய் எனக்கு காசு தாங்க, காணிக்க தாங்க, எனக்கு ஊழியம் நடத்தணும் ஒரு நாளும் கேட்கல. கர்த்தர் ஏவுகிறார், நடத்துகிறார், செய்கிறார். இப்போவும் இந்த ஊழியத்துக்கு நான் இப்போ மாதம் நான் எவ்வளவு கட்டுறேன்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஏசுவீங்க. இவ்வளோ ரூபா உனக்கு எதுக்கு? நீ 20,000 ரூபாய்க்கு மேலே இந்த மகிமை இந்த டிவிக்கு நான் செலவழிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். நான் யார் இடத்துலையும் கேட்கல. புரிந்து கொள்ளுங்க. அப்போ கீழ்ப்படுகிறதுனால
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பூரணம். நான் செலவு கூடிக்கிட்டு தான் போகுது. ஆண்டவர் ஆசீர்வாதம். நான் யாருக்கிட்டையும் போய் கடனும் வாங்கலை, இந்த ஊழியத்துக்காக கடனும் வாங்கலை, இல்லை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கேட்குற நிலையிலும் ஆண்டவர் என்ன வைக்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படிதலினுடைய தன்மையை குறித்து நம்ம பேசினோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த பேதுருவும் சொன்னா, பேதுருவும் அப்போஸ்தலர்களும், உமக்கு நாங்கள் அதிகாரியாக இருக்கலாம், உங்களுக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியதே எங்களுக்கு உத்தமம்னு சொன்னோம். அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாக இருக்கிறார். உண்மையிலேங்க அவருடைய நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். என்னோடு நான் ஒருக்கா கூட சொல்கிறேன், அந்த ஊரில் கேபிள் வச்சுருந்த நாகராஜன்னு ஒருத்தன், அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவன் எனக்கு ஒரு விதத்தில் சொந்தக்காரன். மாமா நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யண்டாம், நீங்கள் கலெக்ஷனை மட்டும் வாங்கிட்டு போங்க, ஆனால் விற்க சொல்லாதீங்க. பேர் அது என் பேரில் தான் இருந்தது அந்த கேபிள். அதில் நாராஜன் நான் விலை கொடுத்துருவேன். ஐயோ நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவேன், ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், முட்டாள்னு சொல்லி பார்த்தேன், கடைசி நீ திட்டி பார்த்தான், நீங்கள் ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷர்னு சொல்லி பார்த்தான். மனுஷர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் பிரியமானவர்களே. தயவு செய்து மனுஷனுடைய யோசனையெல்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியவே முடியாது. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தெய்வ பயம், ஒருவருக்கொருவர் அன்பாய் கீழ்ப்படியணும், அன்பில் கீழ்ப்படியணும். ஒருவருக்கொருவர் சாடமாடையா குறை சொல்கிறது, திட்டுறது, டைலாக் விடுறது, அங்கே போய் நின்று 4 விமர்சனம் பண்ணுறது, அதெல்லாம் கூடவே கூடாது. அது கண்ணி. அப்படியாய்ப்பட்ட புறம் கூறுகிறவர்களை குறித்து அந்த சமுத்திரத்தில் கல்லை கட்டி தாத்துறோன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு வசனத்தில், லூக்கால நான் படித்தது. புறங்கூறுதல் அது அபத்தமான காரியம். கோல் சொல்லுது அதை விட அபத்தம். அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தால கீழ்ப்படிதலை குறித்து 2 வசனம் பேசுகிறேன், கவனிங்க. எபேசியர் 5:22 சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. சோதரம். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆண்கள் நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், பெண்கள் ஜாஸ்தி. ஆமாம், ஏன் ஆண்கள் கீழ்ப்படியாக கொடுத்தா என்னன்னு நினைக்காதீங்க. வசனம் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. அப்படி தானே டிக்ஷனை. அண்ணருக்கு சிரிப்பு தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்த யாரை சொல்றார்? எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதே கிடையாது. அது ஒரு மதிப்பாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க அங்கே, அது உங்க வாங்க, அப்படி அந்த மரியாதை ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு கனத்தை மதிக்கிறதே கிடையாது. பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனை கொஞ்சமாவது மைண்ட் பண்ணி ஒரு கடவுளுக்கு ஆண்டவருக்கு பிறகு ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை செலுத்துகிறவர்கள் தாயின் தகப்பன், பேரண்ட்ஸ் தான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் உலகம் தருதலைன்னு சொல்லும், நான் சொல்லலை. அல்லேலூயா. அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க அக்கறைப்பட்டு சொல்லுவாங்க, ஆதங்கத்தில் சொல்லுவாங்க, உணர்த்தப்பட்டு சொல்லுவாங்க. அவங்க அதில் அப்படியே கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, அது காலப்போக்கில் தான் தெரியும். அது அந்த தாய் தகப்பன் இல்லாத காலத்தில் கஷ்டப்படும் போது நம்முடைய தாயும் தகப்பன் அன்னைக்கு சொன்னார், அப்போ தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் 2 வார்த்தை இருக்கிறது அடுத்தால. முக்கியமானு சொன்னோடனே என்னை உயர்த்தணும்னு நினைக்காதீங்க, வசனம் வந்ததுனால சொல்கிறேன், தயவு செய்து. எபிரியர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்
அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. யாராயிருந்தாலும் சரி, உங்களை போதிக்கிறவர்கள் உங்களுக்காக உண்மையிலே இப்போ நான் அதை சொல்கிறேன். நீங்கள் வேதத்தில் மோசையும் ஜோசுவாவையும் பார்க்கணும். ரெண்டு வரும் போதகர் தான். மோசை ஆண்டவர்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கோபப்பட்டு எரித்து பேசுவான். அப்போ அந்த ஜனங்களுக்கு கோபமாக இருக்கும். மோசை ஒரு கோபக்காரன், ஒரு பொறுமையாட்டே சொல்ல மாட்டான். நம்ம நல்லதுக்கு யதார்த்தமாக ஒரு சின்ன ஆள் அதுக்கு வெடுக்குன்னு பேசிட்டானே, அப்படித்தான் மோசையை குறித்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த மோசை அப்படி சொன்னதுக்காக எவ்வளவு வருந்தி எவ்வளவு தேவனிடத்தில் கெஞ்சுவான் என்பது தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒருவேளை நான் அதை தெரியும்படி நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு மற்ற காரியத்தை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகத்தில் முறுமுறுத்தார்கள். கொஞ்சத்துக்குனாலும் முறுமுறுத்ததுனால ஆண்டவருக்கு கோபம் தாங்க முடியல. மோசே, நீ கொஞ்சம் சைடு ஒதுங்கிங்க, நீ கொஞ்சம் ஒதுங்கு, இவர்களை நான் புள்ள அழிச்சிறேன், இனி இவர்களை வச்சு நமக்கு நடத்த முடியாது. எவ்வளவு சொன்னாலும் இவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீ எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் இவர்கள் உன்னை கொல்லதான் பார்க்குறாங்க. அதனால் நான் இவர்களை அழிச்சு போடுறேன், நீ மட்டும் ஒதுங்கு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். மோசையை சொல்கிறான், நீ என் வார்த்தையை கேட்டு இவர்களை நடத்தி கொண்டு வந்தா, நீ எனக்காக வேலை செய்தா, நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், இனி இவர்களை வச்சு நீ மேய்ச்சிக்கிட மாட்டா, விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு மோசை கோபக்காரன் தான், ஜனங்கள் மீது எரிஞ்சு விழக்கூடியவன் தான், எதுக்கெடுத்தாலும் சிடுமூஞ்சி தான். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மோசை, கவனிங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அங்கே ஊழியக்கார விசுவாசிகளை திட்டுறான், இங்கே தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறான். உண்மையிலே நீங்கள் நம்புங்க, நான் என் நிலைமை அதுதான். கோபப்பட்டு ஒன்று பேசிடுவேன், அதுக்கு பிறகு ரொம்ப வருந்துவேன். தேவ சமூகத்தில் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அல்லேலூயா. கெஞ்சி அவன் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி கெஞ்சி பிரார்த்தித்தான். அதனால தேவன் என்ன செய்தார் கவனிங்க, யாத்திராகம் 32:14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர் அப்படியா ஒதுக்கி தள்ளிட்டு அடுத்த ஆளை பார்க்க போயிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. எப்படியும் போட்டு நமக்கு என்ன, அவங்க செபிக்கவும் மாட்டாங்க, அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க, விசாரிக்கவும் மாட்டாங்க, ஆலோசனை சொல்லவும் மாட்டாங்க. அப்படி ஒரு புருஷன் இருக்கிறான். இங்கே பரிதாபம் கொண்டார். இனி அடுத்தால மோசைக்கு பிறகு அதே சாணத்தில் ஒருத்தன் வாரான், ஜோசுவா 7வது அதிகாரம் 18வது வசனம். அவன் வீட்டாரை அவன் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய ரப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆயி பட்டணத்தில் சில பொருட்களை திருடி கொண்டு வந்து விட்டான் ஆகான். இது யாருக்கும் தெரியல, ஆண்டவருக்கு தெரியுது. ஆண்டவருக்கு பயங்கர கோபம். நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவனு திருட்டு வேலை ஆகாதண்ட போய்ட்டு பணத்தை களவுண்டுட்டு வந்துட்டானேன்னு சொல்லி சின்ன பட்டணத்தில் இவர்களை தோற்கடிக்க செய்தான். ஜோசுவா அழுதான், கெஞ்சினான், ஆண்டவரே, நாங்கள் போரில் சின்ன ஊரை எங்களால் பிடிக்க முடியலையே, எங்களை கொண்டு போட்டுருவீர் போல இருக்க, நாங்கள் அழிஞ்சிருவோம் போல இருக்க. நீ அழுது புழுதிய வாரி போட்டு தூத்தி அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் ஜனங்கள், நீ போதிக்கிற உன் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், நீ அவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஆலோசனை பண்ணி திருத்தணி தான் சொன்னார். அதுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஜோசுவா
அவன் ஒரு போதகன், சபையை நடத்துகிற, சபை மக்களை விசாரிக்கிற, பரிந்து பேசுகிற ஒரு போதகன் செய்த வேலையை கவனிங்க. 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, கொஞ்சம் கவனிங்க, அவனை கூப்பிடுறாரு. அவனு தெரிஞ்சு போச்சு, ஆகான் திருட்டு தொழில் செய்தான்னு தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட நயமாக பேசுகிறான், பாலிசாக பேசுகிறான். ஒரு ஊழியக்காரன் வந்து உங்கள் வீட்டில் மகளே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? எவ்வளோ அன்பாக கூப்பிடுறாரு, எவ்வளவு தயவாக சொல்கிறாரு, பாசமாக கூப்பிடுகிறாரு, மகளே நீ. இவர் நமக்கு ஒரு கெடுதி செய்வார், அப்படி தானே இருக்கும். அந்த மகளே நீ சொல்கிற நிறைய ஊழியக்காரன் நிறைய விசுவாசிகளை பார்த்து மகளே மக்களேன்னு தான் அப்படி கூப்பிடுறதை நான் பார்த்துருக்கிறேன். அவரும் அந்த யோசுவாவும் அவனை பார்த்து, மகனே, ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். இப்போ ஆகானுக்கு என்ன சந்தோஷம்? ஓ, நம்ம தப்பு செய்துட்டோம், இஸ்ரவேல் ஜனங்களும் தோத்து போகிறார்கள், இவர் நம்ம ஊழியக்காரர் நம்மளை மகனேன்னு கூப்பிடுறாரு, நம்ம பாவத்தை இவர் மன்னிச்சிருவார், மோசை செய்தது போல தண்டிக்க விடமாட்டார் என்கிற நம்பிக்கையில் தான் இவனுடைய பாசமான வேஷ நடிப்புக்கு தன்னுடைய பாவத்தை அவன் ஒப்பு கொடுக்கிறான். அவன் சொல்கிறான், 20வது வசனம், யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன் என்று அவன் செய்த எல்லா தப்பையும் உணர்த்துகிறான். இவன் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவனுக்காக மன்றாடி அவனை பழைக்க வச்சிருக்கணும். ஆண்டவரே, தன்னுடைய பாவத்தை அவன் மறைக்கலை, தயவு செய்து அவனை தண்டியாதுன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்பார். ஊழியக்காரன் மோசையை போல திறப்பில் நின்னா ஊழியக்காரன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கடைசி வர திடீர்னு அவர் கையை காலம் நீட்ட மாட்டார். ஒரு சபைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு ஆள் வருன்னா அந்த சபை ஊழியக்காரனை மீறி கர்த்தர் ஒரு காரியம் செய்ய மாட்டார். அந்த ஊழியக்காரன் கோம்பையனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியக்காரனை அவ்வளவு நேசிப்பார். அதனால தான் நிறைய பேருக்கு பனிஷ்மெண்டே வராது. அவன் கொஞ்சம் அப்புறம் அந்த இவன் யோசுவா என்ன தவறு செய்தான் தெரியுமா? அவன் போனா போட்டு கழுதையை வீட்டுக்கு சாகடிச்சுங்கன்னு சொல்லி விட்டுட்டான் பாருங்க. இந்த யோசுவா செய்த பெரிய தவறு, எந்த ஊழியக்காரனும் செய்யாத தவிர. யோசுவா 7:25 சொல்லுகிறது, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். ஏய், நீ இப்படி பாவம் செய்த இன்னைக்கு உன்னைய கர்த்தர் தண்டிப்பார். இவன் அவனை சாகதற்கு கர்த்தரிடத்துல கோல் மூட்டி கொடுக்கிறான். திறப்பில் நிக்கல, ஆண்டவரே மன்னியும். குறுக்க நின்னா ஊழியக்காரன் குறுக்க நின்னா கர்த்தர் கை நீட்ட மாட்டார், அது நடக்காது. இவன் என்ன செய்தான்? எங்களை கலங்க பண்ணினது என்ன? இப்போது கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேலு கல்லெறிந்து அவனை அக்கினி சுட்டரித்து கற்களினால் மூடி கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஒதுங்கிட்டான். ஆண்டவர் என்ன வேணாலும் செய்யும், இந்த ஆத்துமா கேட்காது, இது சபைக்கு அடங்காது, நீர் என்ன வேணாலும் செய்யும், நான் அடுத்த ஆளை பார்க்குறேன்னு சொல்லி, எனக்கு இப்படியே ஒரே ஆள்கிட்ட ஓடிட்டு கிடந்தோம்னா எனக்கு ஊழியம் வளராதுன்னு சொல்லி அவன் இந்த காரியத்தை ஆண்டவர் நீர் உம்முடைய தண்டியும் எப்படியும் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால, பரிந்து பேசாததுனால அவன் ஆகான் இருந்த பூமி 2ஆக பிளக்க செய்தார் ஆண்டவர். அவனுடைய குடும்பத்தோடு அவனுடைய உடைமையோடு பூமியிலே உயிரோடு இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதனால் சில ஊழியக்காரர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறதா நீங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் என்னை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை பிரியமானவர், சபையில் அநேகவர் வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. எல்லாருக்கும் அவங்க ஆத்துமா விலையேற பெற்றதாக மாற்றப்படணும். மனம் திரும்புகிறவர்கள் திரும்பட்டும். அவனுடைய கிரியையின்படி நான் அவனுக்கு செய்கிற பிரதிபலன் அது என்னோடு வருகிறது. ஆண்டவர் சொல்லிவிட்டார்,
ஊழியக்காரன் சொல்ல மட்டும் கடைசி வரை சொல்லுவான். கடைசி நியாய தீர்ப்பு நாட்களில் கர்த்தர் பார்த்து அது ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஊழியக்காரனுக்கும் கடைசி ஒரு வெறுப்பு வரும். எவ்வளவு நாள் தான் போராடுறது, எவ்வளவு நாள் தான் அவனும் கையை விரிக்க வேண்டிய காலம். ஒருவேளை மோசையும் அப்படி செய்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கடைசி சொல்லுகிறார், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ, இந்த சபையே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களோ இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உண்மைதானே? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், சத்தியத்தை கேட்பேன், மாறுபாடா நடக்க மாட்டேன், ஊரொம்பு வளர்க்க மாட்டேன், ஆகாத காரியத்தில் மூக்க நுழைக்க மாட்டேன், கேட்காத செய்தியெல்லாம் நான் என் காது கேட்காதபடி அடைத்து கொள்வேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிவேன். இவையெல்லாம் சொல்லி உங்களை இன்னைக்கு திடப்படுத்தினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும், ஆண்டவரே நம்மை குறித்து இவர்கள் என்னுடையவர்கள் என்று பகிரங்கமாக சாட்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்க போகிறது. அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க போகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் மனம் இறங்குனா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரத்தில் கெஞ்சும் போது நிச்சயமாக நமக்கு தோல்வியே வராது. இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்லுவேன், எந்த விதத்திலும் நம்ம தோற்று போகிறதே கிடையாது. தோற்று போக ஆண்டவர் விட மாட்டார். தோல்வியும் வெற்றியும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு நீ இருதயத்தில் குற்றப்பட்டு உணர்ந்து மனம் திரும்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். இல்லாது கீழ்ப்படியாத வரைக்கும் கர்த்தர் முகத்தை திருப்பத்தான் செய்வார். ஊழியக்காரன் சொல்லுவார், சவுலை பார்த்து அபிஷேகம் பண்ணின சாமுவேலுக்கு வேதனையாயிருந்தது. ஆண்டவரே, நான் முதலாவது ஒரு தீர்க்கதரிசியாய் போய் சவுலை ராஜாவாக்கி சிங்காசனத்தில் இருத்தினேனே, நீர் அவனை கீழே தள்ளப் போகிறேன்னு சொல்லி ராம் முழுதும் கெஞ்சினான். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் தள்ளிவிட்டேன் என்று முடிவு கட்டினவனை நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் ஊழியக்காரனுக்கு வேற வழி இருக்காது. அப்புறம் அவன் கெஞ்சியும் கேட்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டார். சவுலை குறித்து சாமுவேலிட்ட திட்டமாக சொல்லிட்டார். நீங்கள் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். நான் தள்ளின சவுலுக்காக எம்மட்டும் துக்கித்து இருப்பாய், நீ அடுத்த காரியத்தை பாரு, இல்லைன்னா என் ஊழியத்தை விட்டுட்டு ஓடும்பார். அப்போ ஊழியக்காரனுக்கும் பரிந்து பேச கெஞ்ச இடமில்லாமல் ஆயிரும். அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம அறிந்து, நானும் முன்னால் பாவம் செய்தவன் தான், பாவத்திலே ஊறுனவன், பாவத்தில் பிரதான பாவி. உங்கள் முன்னா உங்களுக்காக கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் பண்ணுற என்ன போல பாவி உலகத்தில் கிடையாது. நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து இருக்கிறேன், சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், என்னை மன்னித்து என் குடும்பத்தை பாதுகாத்து நடத்துகிறார், சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன போல நீங்கள் பாவி இல்லையே. தயவு செய்து பிடிவாதம் பிடிக்காதீங்க. முரட்டு பிடிவாதமும் ஆகாத சம்பாஷணையும் நம்முடைய லைஃப்பையே பாழாக்கிறோம். அப்புறம் எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த காரியம் கிட்டி சேராமல் ஆயிரும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்து இது கண்டித்து உணர்த்துகிற சபை. இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசன வசனம் நிறைய இருக்குது வேதத்தில். ஒரு சைடு 3/4 வாசியும் தீர்க்க தரிசனம். அதை மட்டும் சொல்லி உங்களை ஏமாற்றுவதற்காக கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக வைக்கவில்லை. சத்தியத்தை கண்டபடி விளக்கி சொல்லி திருத்தி மனம் திரும்பி
நீங்கள் குணப்பட்டு உங்களை ஏமாத்தாதபடி, ஒருவேளை நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, இவன் வாயில் நல்ல வார்த்தை வர, உங்களை உண்மையிலே நான் நேசிக்கிறேன், கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு நான் அநியாயம் செய்தால் கர்த்தர் என்னை தண்டிக்கட்டும். ஒருத்தருக்காவது மனப்பூர்வமாக நான் எரிச்சப்பட்டு அநியாயம் செய்தால் கர்த்தர் என்னை தண்டிக்கட்டும். தயவு செய்து நீங்கள் அங்கங்கே போய் வேற இல்லாமல் பேசாதீங்க. வாயில் நல்ல வார்த்தை அப்படி இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் சத்திய உபதேசம். இதில் கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெயம் எடுத்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்ல மலர்ச்சியாக இருக்கும். எல்லாரும் அப்படி வலது கரத்தை தூக்குவோமா, அப்பாட்ட கெஞ்சுவோம். ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்து தெளிவாக சொன்னீங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஐயா, நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் சில காரியங்கள் தெளிவாக எங்கள் செபிக்கு எட்டாததுனால அதை புரிந்து கொள்ள திராணியற்றவர்களாக கூட வாழ்ந்து வந்திருக்கலாம் சுவாமி. இதுவரைக்கும் தவறுகளை மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். அதை ஒரு வைராக்கியமாய் குமாரன் கோபம் கொள்ளாதபடி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு பேசின சத்தியத்தின்படி ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய மனதாய் இருக்குமானால் இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் செய்த தவறுகளை அறியாமையே ஆண்டவர் மாற்றி அதை எடுத்து போட்டு, மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கையுமையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு அற்புதமான சமாதானம் ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுத்து, மன்னிப்பை கொடுத்து, விடுதலை தந்து, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டபடினாலே உமக்கு சொந்த பிள்ளையாக மாற்றினது போல இந்த சபையிலே அலங்கரிக்க வந்திருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளை என்னையும் குடும்பத்தையும் சேர்க்கிற ஆண்டவரை தகப்பனே 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 மன்றாடுகிறோம், மண்டியிடுகிறோம், சிரம் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க கோபமா பார்த்தாலே எங்களால முடியாதப்பா. ஆண்டவரே, வருத்தத்தோடு பார்த்தா எங்களால முடியாது. நீங்க சங்கடத்தோடு எங்களை பார்த்தா எங்களால ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீங்க சிரித்த முகத்தோடு எங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் தவறுகளை மன்னித்து, பிள்ளை எம் மகன் எம் மகா என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் குறைகளை மன்னித்து ரட்சிக்கணும் ஆண்டவரே. தயவு செய்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மண்டியிட்டு மன்றாடி கேட்கிறோம். கரம் கூப்பி ஆண்டவரை எல்லாரும் துதிங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா அப்பா எங்கள் தவறுகளை மன்னியும் ஆண்டவரை. எல்லாரிடத்திலும் தவறு ஏதாவது மறைமுகமாய் ஒளிந்திருக்கும். பிரியமானவர்களே, நான் நல்லவள் என்று யாரும் சொல்லிக் கொள்ளாதபடி எல்லாரும் சபையாக அப்பா அப்பா தயவு செய்து நாங்கள் குறை உள்ளவர்கள் தான். எங்கள் குறைவுகளை ஒரு காரணமாய் காட்டி எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க ஆண்டவரை வருத்தப்படுத்தாதபடி நடத்தும்படியாய் நாங்கள் இன்னைக்கு உணர்வு அடைந்து மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் வாழ எங்களுக்கு ஒரு கிருபை ஞானம் தருணம் தாரும். ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்தருளும். பாவ உணர்வை எங்கள் இருதயத்திலே வையும். நாங்கள் செய்கிறது கடினம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை அந்த தீமைக்கு ஆண்டவரை எங்களை விலக்கி எங்களுக்கு எங்கள் கடின இருதயத்தை அகற்றி உமக்கு நேரம் செலவழித்து உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மனதாய் இருந்து உம்முடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி, ஆலோசனையின்படி, உம்முடைய அறிவுப்படி நாங்கள் நடக்க மனதாய் இருக்கும்போது கர்த்தாவே ஆண்டவர் செய்ய தீங்க நினைத்துக்கு ஆண்டவரே மோசே திறப்பில் நின்று கெஞ்சினும் போது ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாது இருந்தது போல தகப்பனே கோபம் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு எல்லா கோபத்தையும் மன்னித்து ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு மேலும் ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டி பரிதாபம் கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு அல்லேலூயா ஆண்டவரே அப்பா கோபம் பட்டிருந்த நாட்களை சமாதானம் சாந்த ஸ்வரூபியாக கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கணும். இந்த சபை கூடி வருதலை பங்கெடுத்த பிள்ளைகள் ஒருவரும் நஷ்டப்பட்டு தன்னுடைய சுயத்தினாலோ தன்னுடைய மாமிச பலத்தினாலோ தன்னுடைய கடின இருதயத்தினாலோ ஆண்டவரை நஷ்டப்பட்டு பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நிச்சயமாய் காக்கணும். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தவர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர்
அப்பா. அந்த ஆசீர்வாதம் தாய்க்கு கொடுத்திருப்பீர்கள், முன்னோருக்கு கொடுத்திருப்பீர். நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் வல்லமையான அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் குறைபட்டு போகாதபடி, இடையில சில பேர் பாவம் செய்தால் அதை நீர் ஒரு பொருட்டா எண்ணாதபடி, எல்லாருக்கும் சமமாக நீதி செய்கிற தேவன் சமூகத்திலே உம்முடைய கண்களிலே எல்லாருக்கும் ஒரு தயவு கிடைக்கட்டும் அப்பா, தயவு கிடைக்கட்டும் அப்பா, தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தயவு பாராட்டும், இரக்கம் பாராட்டும். நீர் கோபப்பட்டால், நீர் வருத்தப்பட்டால், நீர் ஆண்டவரே சீனப்பட்டால் நாங்கள் எங்கே ஒருவிடம் போக முடியாது. எங்கள் பரிகாரி நீர்தான் ஆண்டவரே. எங்களை கொன்னு போட்டாலும் நீங்க தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பாதத்தையே உறுதியாக பற்றி கொள்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் தாழ்மையை கேட்டு ஆண்டவரே, ஒருவேளை சில காரியங்களினாலே கோபத்தினாலே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தடைப்பட்டிருந்தால் அந்த தடையை அகற்றி ஆண்டவரே, இஸ்ரவேலாகி எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக சோதரம். இன்னைக்கு எங்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு கண்களில் தயவு கிடைத்து இந்த கூடாரத்தில் வந்த விசுவாச பிள்ளைகள் அனைவருக்குள்ள நீர் பரிதாபம் கொள்ளுகிறீர். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரை விடுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, வாழ்க்கையிலே தேவையான காரியங்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்து, நன்மையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக ஆண்டவரே ஜீவன் உள்ள சாட்சிகளாக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஜீவ சாட்சியாக எழும்ப செய்ய போற தயவுக்காக சோதரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு சோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.